இன்னைக்கும் பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஆல்மோஸ்ட் வேலை கம்மி தான். லஞ்சுக்கு டிசைட் பண்ணிட்டேன். ஆனால் பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மண்டையை போட்டு உடச்சிட்டு இருந்தேன். சரி, உளுந்து கஞ்சி வச்சு சுண்டல் பண்ணிப்போன்ட்டு நைட்டு சுண்டலை ஊற போட்டு வச்சிட்டேன். இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் கூட கொஞ்சம் ஈஸியாக வேலை முடிஞ்சிற மாதிரி இருக்குது, ஹெல்த்தியும் கூட. ரெண்டையும் அடுப்பில் வச்சுட்டு சைட் பை சைட் சோயா சங்க்ஸில் பிரியாணி மாதிரி பண்ணிக்கலான்ட்டு வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி வச்சிட்டேன். பிளெயினாக குஸ்கா மாதிரி மட்டும்தான் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். சரி, பிளெயினாக இருக்குது, கொஞ்சம் ப்ரோட்டீனை கவர் பண்ணுவோன்ட்டு சடனாக தான் சோயா சங்க்ஸை ஊற போட்டிருந்தேன். பெங்களூரில் 2-3 நாளாக அங்கங்கே மழை பெஞ்சிட்ருக்கு. இங்கே இல்லையேன்னு நினச்சேன். எப்படியோ நேற்று கொஞ்ச நேரம் மழை வந்தது, அதனால இன்னைக்கு கொஞ்சம் கிளைமேட் பரவாயில்ல. உளுந்து கஞ்சி வெள்ளை உளுந்தில் பண்ணலை, இதுக்காகவே கருப்புளுந்து வாங்கி நல்லா வாஷ் பண்ணிட்டு சன்ட்ரை பண்ணி வறுத்து மெஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருப்பேன். இப்படி அரைச்சி வச்சிருக்கனால எப்போ வேணாலும் சடனாக தோன்றப்ப செஞ்சுக்கலாம். முன்னாடி நாளே ஊற வைக்கணுங்கிற அவசியம் இல்லை.